வணக்கம். பாருங்க பாருங்க, கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை நடக்குது பாருங்க அப்படின்ட்டு நம்ம வீட்டு வாசல்ல எல்லாம் முந்தியெல்லாம் வருவாங்க தெரியுமா? அந்த மகுடி ஊதிக்கிட்டு சின்னதா ஒரு மூங்கில் பொட்டியை வச்சுக்கிட்டு அதுலேருந்து மகுடி ஊதினா வெளியில பாம்பு வரும், அப்புறம் கீரி வரும். ரெண்டுத்துக்கும் சண்டையை இப்போ மூட்டி விடுவார் அவரு. அப்புறம் நம்ம கிட்ட சில்லறை வாங்கிட்டு போயிடுவார். இப்போ அதே தாங்க நடக்குது. எங்க அப்படின்னா, இவாள்லாம் போவாளோ இல்லையோ, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் அங்க நடக்குது கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை. அதாவது வடகலைக்கும் தென்கலைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அடடடடா, இவங்களுக்கு வழக்கமே ஊருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு எல்லாரையும் பிரிச்சு விட்டுட்டு அமைதியா நின்று வேடிக்கை பார்ப்பாங்க தெரியுமா? அப்படியா அப்படியா எனக்கு தெரியாதே அப்படின்ற ஒரு முக பாவனையோட சண்டையை மூட்டி கொளுத்தி விடுறதே இவங்க தான். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே விலகி நின்று அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்பா, இப்பதான் மம்மு சாப்பிட்ட மாதிரி குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்பவுமே சண்டையை மூட்டி விடுகின்றவர்கள், டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை செய்து கொண்டிருக்கின்ற அந்த அந்தணர்கள், அந்த அர்ச்சகர்கள் இப்போ அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்கப்பா. வடகலை தென்கலை மோதல் வழக்கம் போல. நம்முடைய கவிஞர் வாலி ஐயா ஒரு கவிதை எழுதினாரு. வடகலை தென்கலை அந்த பிரச்சனை வந்தப்போ கோயில் யானை கோயிலை விட்டு வெளியே ஓடியது, யானைக்கு மதம் பிடித்தது என்று சொன்னார்கள், மதம் பிடிக்காமல் கோயில் யானை ஓடியது அப்படின்ட்டு. அந்த மாதிரி மதம் அப்படிங்கிற ஒன்ன வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அலப்பறை இருக்கு பாருங்க. நாட்டையே கெடுத்து குட்டி சோரா ஆக்கி வச்சிருக்காங்க. எப்ப பாரு சாமி பூதம் இதேதான் பேச்சு, சாஸ்திரம் சம்பிரதாயம் இதேதான் பேச்சு. திரும்ப திரும்ப எங்க பாரு சாமி கும்பிட்றத தவிர வேற வேலையே இல்லைங்கிற மாதிரி இவங்க நாட்டை மாத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒன்றிய அரசு வேற எந்த துறையிலையும், வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயும், வேற எந்த துறையிலையும் இந்தியாவை முன்னேற்றவே இல்லை. அந்த தோல்வியெல்லாம் எப்படி மறைக்கிறதுனா ஒரே போர்வை, அதுக்கு சாமிங்கிற போர்வையை போத்திட்டா எல்லா தவறுகளும் மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த சண்டை எல்லாரும் அந்த காணொளி எடுத்து பாருங்க. அர்ச்சகர்கள், அதாவது வேதத்தை தவிர, மந்திரத்தை தவிர, இறைவன் நாமாவை தவிர, நாமாவளியை தவிர வேறு ஏதும் பேசாத அந்த மந்திரர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் வடகலை தென்கலை இந்த பிரச்சனையில. அது என்னன்னு விசாரிச்சா வேற ஒண்ணும் இல்ல. மாட்டு பொங்கல் அப்போ காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குல்ல, அங்க பழைய சீவரம் அப்படிங்கிற ஊர்ல பார்வேட்டைன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குமாங்க. அது நடத்தும் போது வடகலை அர்ச்சகர்களும் இருக்காங்க, தென்கலை அர்ச்சகர்களும் இருக்காங்க. அவங்க தனியன் அப்படின்னு ஒண்ணு பாடிட்டு தான் பிரபந்தம் பாடுவாங்களாம். 4000 திவ்ய பிரபந்தம். தனியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த தனியன்ல ரெண்டு இருக்கு. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தனியன் ஒண்ணு, அப்புறம் மணவாள மாமுனி தனியன் ஒண்ணு இருக்கு. இந்த பிரச்சனையில இந்த ரெண்டு பேரோட தனியன்ல எதை முதல்ல பாடுறது அப்படிங்கறதுக்கே இவங்க ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது அதை எதிர்த்து அதை தடுப்பதற்காக கோர்ட்டுக்கு போனவங்க தான் இவங்க எல்லாம். அதே மாதிரி இப்ப என்ன பண்றாங்க, இவங்களுக்குள்ளேயே, அதாவது அண்ணன் தம்பி சண்டைக்குள்ளேயே இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. மணவாள மாமுனி தனியனை முதல்ல பாடணுமா, ஸ்ரீ தேசிகனோட தனியனை முதல்ல பாடணுமா அப்படின்னு. சரி, அப்படி சண்டை போட்டு முட்டி மோதி குடுமியை பிடிச்சி ஆற்ற அளவுக்கு தனியன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற வருது இல்ல. ஒன்னும் இல்ல, இந்த தனியன்கிறது இந்த பாசுரத்தை, இந்த பாடலை எழுதினவர் இவரு, அவரோட பெருமை இது அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு அப்புறம் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு போவாங்களாம். அப்படியான அந்த சுய புராணம் பாடுறவன்னு சொல்லுவோம்ல, ஏன்பா உன்னை பத்தியே எப்போ பாடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மிகப்பெரிய பாசுரத்தை எழுதுவதற்கான வல்லமை எனக்கு எப்படி வந்தது, அந்த ஞானம் பெற்றவராக நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு செல்ஃப் ப்ரொக்ளமேஷன், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இவங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாங்கல்ல, அப்ப கோர்ட் ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருக்குங்க. பாருங்க, நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரி எந்த தனியனை முதல்ல பாடணுங்கிறதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு இதை பற்றி தீர்மானமாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு நாம கோர்ட்டை எப்படி வேலை வாங்குறோங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த கோர்ட் என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுத்துச்சு, காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் கோஷ்டி அவங்க மணவாள மாமுனி தனியனை முதல்ல பாடணும், ஓகே, அதுக்கப்புறம் தேசிகன் தனியனை பாடணும், அதுக்கப்புறம் 4 திவ்ய பிரபந்தத்தை பாடணும் அப்படின்ட்டு கோர்ட் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கு, ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. இவங்க தான் கோர்ட்டுன்னா அது டேஷ் டேஷ் டேஷ்னு சொல்றவங்களாச்சே. கோர்ட்டு என்ன உத்தரவு கொடுத்தா என்ன,
இவாளுக்கு மனசுக்கு எது நெருக்கமா இருக்கோ அதைத்தானே பண்ணுவா எப்பவும். அதே தான் இன்னைக்கும் நடந்திருக்கு. பழைய சீவரம் பார் வேட்டை. இது பார் வேட்டையா, தனியன் வேட்டையா, இல்ல யார் முதல்ல பாட போறாங்கிற அந்த ஈகோ வேட்டையான்னு தெரியலிங்க. அவ்வளவு தூரம் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். வேதம் படித்தவர்கள் என்கிறார்கள், தினமும் மந்திரம் சொல்பவர்கள் என்கிறார்கள், இறைவன் நாமாவளியை தவிர வேறு எதையும் பேச மாட்டோம் என்கிறார்கள். அப்படின்னா இவங்க பேசுறது எல்லாமே வெறுமே லிப் சர்வீஸ் தான். ஏன்னா இவ்வளவையும் செய்தவர்கள், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் என்றால் அந்த வேதம் சொல்கின்ற அறங்களை எல்லாம் தங்களோட வாழ்வியெல்லாம் வச்சிருக்கணும்ல. அப்படி இல்லையே. எடுத்த உடனே சண்டை போடுறது, நீயா நானான்னு பாக்குறது, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பாக்குறது. இந்த வடகலை தென்கலைங்கிற அந்த அடையாளம் வேற ஒண்ணும் இல்ல, அந்த நாமத்துல இருக்கிற வேறுபாடு. எல்லாரும் அதே மாதிரிதான் சாப்பிடுறோம், எல்லாரும் அதே மாதிரிதான் மூச்சு விடுறோம், எல்லாரும் அதே மாதிரிதான் தூங்குறோம். எல்லா மக்களுக்கும் ஒன்றுதான் வாழ்க்கைங்கும் போது நீங்க என்ன நாமத்தை போடுறீங்கிறதுல என்ன ஈகோ வந்துட போகுது உங்களுக்கு? அதனால உங்களுக்கு தலையில ஏதாவது கிரீடமா முளைக்குது? இந்த அடையாளங்களை எல்லாம் விட்டொழித்து, ஈகோவை விட்டொழித்து, கடும் சொற்களை விட்டொழிப்பது தானே இறைவனை அடைவதற்கான முதல் படி. நீங்க எங்களை எல்லாம் குழப்பிட்டு இருக்கீங்க எப்பவும். உனக்கு புண்ணியம் கிடைக்காது, போற இடத்துக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்படின்னு. உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே மற்றவர்களை அச்சுறுத்தி 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 அவர்களுக்குள் காட் ஃபியரிங் என்கின்ற அந்த பயத்தை உருவாக்குவது ஒன்றுதான் நீங்கள் செய்வது. ஆனா உண்மையிலேயே நீங்க தான் நாத்திகர்கள். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனை வேதம் சொன்னாலும், எத்தனை மந்திரம் சொன்னாலும், எத்தனை நாமாவளி சொன்னாலும், எத்தனை தடவை சாமி கும்பிட்டாலும் அது எல்லாம் வெறும் கல்லு தான் நீங்க தான் சொல்வீங்க. நாங்களாவது அதை தெய்வமாக பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் லிப் சர்வீஸாக, ஒரு இயந்திரத்தனமாக பூ அப்படி அள்ளி அள்ளி போடுறது, மந்திரம் 2 சொல்றது, அப்படியாக வெறுமே இயந்திரத்தனமாக செய்வது என்பது நீங்கள் தான் என்பதை பல முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்கு மிக சாட்சி வேணும்னா, திருப்பதி தேவஸ்தானத்தின் தலைவர் உட்கார்ந்து ஒரு காணொலியில பேட்டியில சொல்லியிருக்காரு. அதை தேடி பிடிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, திருப்பதியில இருக்கிறது வெறும் கல்லு தான், அது எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு அந்த கல்லோட கடாட்சம் தேவையில்லை, வர்ற அரசியல் தலைவர்களோட கடாட்சம் தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா அதன் மூலமா தான் எங்களுக்கு பதவி கிடைக்கும். கல்லுங்கிறது மற்றவாளுக்கு தான் அது தெய்வம், எங்களுக்கு கிடையாதுன்னு வெளிப்படையாக பேசியிருக்கிறார் திருப்பதி தேவஸ்தானத்தின் அந்த அறங்காவலர் குழு தலைவர். அவர் வெளிப்படையா பேசியிருக்கார். நீங்க யாரும் வெளிப்படையா பேசாம ஆனா அப்படிதான் நடந்துப்பீங்க. இப்ப பாருங்க, கோர்ட் உத்தரவு கொடுத்திருக்கு மணவாள மாமுனியோட தனியனை முதல்ல பாடணும்னு. ஆனா அதையும் நீங்க ஏத்துக்காம உங்க 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவு, வாக்குவாதம், கைகலப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் செய்கின்ற இந்த அட்டூழியங்களை பார்த்து கோயிலில் இருக்கின்ற தெய்வங்களை வெறுத்து போயிருக்கின்றன. தயவு செய்து நீங்க அமைதியா இருங்க இனிமே கோயில்ல. அப்படிங்கறத தெய்வங்கள் கேக்குதுப்பா. உங்களுக்கு அது கேக்குதோ இல்லையா, எங்க காதுல கேக்குது தெய்வங்கள் பேசுறதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல நீங்க பண்ற இந்த அலப்பறைகள், இந்த ஆர்ப்பாட்டங்கள், இது எதுவுமே பிடிக்கல. எங்களுக்கு மந்திரம் வேண்டாம், நீங்க சொல்ற மந்திரம் எதுவுமே வேண்டாம். இது எல்லாம் பொய்யாக சொல்கிறீர்கள், மனதார சொல்லவில்லை. மனதார அங்கே வந்து நிற்கின்ற பக்தன் அமைதியாக கையை கூப்பிட்டு கும்பிடுறான்ல, அது போதும் எங்களுக்குன்னு கடவுள்கள் சொல்கிறார்கள் என்று பலரும் உணர்கிறார்கள். சங்கிகளே, தயவு செய்து நீங்க கோயிலை விட்டு வெளியில வாங்க. போதும். நீங்க இது நாள் வரைக்கும் இவ்வளோ வருஷம் நீங்க வேலை பண்ணிட்டீங்க கோயில்ல, இவ்வளோ வருஷம் கடவுளுக்கு சேவை பண்ணிட்டீங்க. இனிமே நாங்க பாத்துக்கிறோம். அதை தயவு செய்து வெளியில வாங்க. உங்களோட வடகலை தென்கலை, இந்த சண்டை, பழைய சீவரம்ல இருக்கிற பார்வேட்டை, எந்த தனியனை முதல்ல சொல்லணும், இதெல்லாம் நீங்க முதல்ல போய் ஓரமா உட்கார்ந்து தீர்த்துக்கோங்க. அது வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம் எங்க கடவுளை. ஓகே? மிகவும் வேதனையாக இருக்கிறது. இதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இனிமையாவது மக்களை ஏமாற்றாமல், மக்களை அச்சுறுத்தாமல், இறைமை என்பது, பக்தி என்பது அவரவர் விருப்பத்துக்குரிய ஒண்ணு. நீங்க வந்து கும்பிட்டாதான் நீ இந்து மதத்தை ஆதரிப்பவன், நீங்க ராமர் கோயிலுக்கு வந்தாதான் இந்து மதத்தை ஆதரிப்பவன், இந்த மாதிரி உருட்டல் பொருட்டெல்லாம் வேண்டாம். எங்க மனசு சொல்றத நாங்க கேட்டுக்கிறோம். எங்க மனசுக்குள்ள கோயில் கட்டியிருக்கோம், எங்க மனசுக்குள்ள அந்த கோயில்ல தெய்வம் இருக்காருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்ற இடத்துலதான், நீங்க கட்டுற கோயில்ல தான், நீங்க கை காமிக்கிற இடத்துலதான் தெய்வம் இருக்குங்கிறது கிடையாது. நீங்க சொல்ற தெய்வத்தை தான் நாங்க வணங்கணுங்கிறதும் கிடையாது. இந்த பிரச்சனை எப்படி கூட பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் நாமம் போட்ட இவங்க இப்ப வடகலை நாமம் பெருசா, தென்கலை நாமம் பெருசா, ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பெருசா, மணவாள மாமுனி பெருசா அப்படிங்கிற ஒரு குஸ்தியில இறங்கியிருக்காங்க. போடுங்க போடுங்க. ஏன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு பண்ணி தான் பழக்கம். இப்ப நீங்க அதையே தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை காலத்துக்குப்பா இது மாதிரி ரொம்பவும் அபசகுனமாக, கொஞ்சம் கூட ஆசாரம் இல்லாமல், கொஞ்சம் கூட புத்தி தெளிவில்லாமல்,
கொஞ்சம் கூட அந்த அறங்கள் இல்லாமல் இப்படியாக நடந்து கொண்டிருக்க போகிறீர்கள் என்பது பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வி. ஓகேயா? நன்றி, வணக்கம்.